வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ரைட் டெக். உங்களுக்கு பர்சனலாகவும் சரி அஃபிஷியலாகவும் சரி ஒரு நல்ல ஒரு லேப்டாப் வாங்கணும் ப்ரோ, என்ன மாடல் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிற ஏசரோட ஆஸ்பர் 7 அட்டகாசமான ஒரு லேப்டாப். இந்த லேப்டாப்பில் நீங்கள் எந்த விதமான கேம்ஸும் ஈஸியாக விளையாண்டுக்கலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் அஃபிஷியலாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஹை அண்ட் சாஃப்ட்வேர்ஸும் இதில் சப்போர்ட் ஆகும். இது போக பர்சனலாக ஒரு நல்ல லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இந்த வீடியோவில் இந்த லேப்டாப்பை பற்றி ரொம்ப கிளியராக இதில் என்னென்ன ஸ்பெக்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, இந்த லேப்டாப் எதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுது, அது எப்படி நம்ம லாகின் பண்ணுறது, எல்லாத்தையும் இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல் ஒரு அன்பாக்சிங் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரைட், நம்ம ஃபஸ்ட்டு இந்த லேப்டாப் பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னே அட்டகாசமாக ஏசரோட ஒரு பேக்கிங்கில் வந்திருக்குது. இந்த பாக்ஸில் அவங்க காம்பேக்டாக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே ரொம்ப காம்பேக்டாக லேப்டாப் பேக் பண்ணியிருக்காங்க. சைடில் சார்ஜிங் கேபிள் அடாப்டரோட கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அந்த லேப்டாப்பை எடுத்து அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். பாக்ஸுக்குள்ளே உங்களுக்கு வாரண்டி கார்டு மற்ற மேனுவல் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ லேப்டாப்பை வெளியே எடுத்தாச்சு. ரொம்ப ஸ்லிம்மாக பார்க்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. ஸ்க்ராட்ச் ப்ரூஃப் அந்த பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ், நான் சொன்ன மாதிரி இது ஒரு ஸ்லிம்மஸ்ட் லேப்டாப் தான். பார்க்குறதுக்கு ரொம்ப கிளாசிக்காக இருக்குது. பட் இது ஒரு கேமிங் லேப்டாப் கூட சொல்லலாம். இந்த லேப்டாப்போட ஒரு ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு ஒரு ஃபிசிக்கல் ரிவ்யூவாக நம்ம பார்த்துடலாம். இதனுடைய டோட்டல் ஹைட் பார்த்தீங்கன்னா 2.3 சென்டிமீட்டர் இருக்குது. விட்த்து 25 சென்டிமீட்டரும், பிரெத் 36 சென்டிமீட்டர் இருக்குது. இந்த லேப்டாப்போட வெயிட் பார்த்தீங்கன்னா 2.1 kgs தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதனோட பேட்டரி பார்த்தீங்கன்னா லித்தியம் அயான் பவர்ஃபுல்லான ஒரு பேட்டரி. அதாவது பேட்டரியே 850 கிராம் வருது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ ஒரு ஃபுல் சார்ஜில் உங்களுக்கு கிட்டத்தட்ட 9 மணி நேரம் பேக்கப் இந்த லேப்டாப் கொடுக்குது. ஒருவேளை உங்களுக்கு லித்தியம் அயான் லித்தியம் பாலிமர் இந்த பேட்டரியோட டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் மேலே கார்ட்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எந்த பேட்டரி பெஸ்ட்டான பேட்டரி அப்படிங்கிறத உங்கள் நாலேஜில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது இந்த லேப்டாப்போட சைடில் என்னென்ன திங்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு அப்படின்னு பார்க்கலாம். ஈத்தர்நெட் கனெக்ட் பண்ணக்கூடிய RJ45 ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அண்ட் HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் டைப்-C போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைலை நீங்கள் டேரெக்டாக அதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் USB 2 போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது 3.2 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனோட USB போர்ட் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லை, அந்த சைட்லேயும் ஒரு போர்ட் இருக்குது. அதை குறித்து அடுத்து பார்க்கலாம். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பாயிண்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹெட்ஃபோன் ஜாக் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டைப்-C போர்ட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்பில்டாக டூயல் மைக்ரோஃபோன் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்ரோஃபோன் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ ஹெட்ஃபோன் ஜாக் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இது போக ஃப்ரண்ட் சைடில் அட்டகாசமான டூயல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. ஸோ இதோட எலிவேஷனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பார்க்குறதுக்கே ஒரு நல்ல ஹேண்டி லுக் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் அந்த இடத்துல ஸ்பீக்கர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக ஒரு வெண்ட் கொடுத்துருக்காங்க. கிரில் லுக் இருக்குது. ஸோ இந்த பார்க்குறதுக்கே ரொம்ப கேட்சியாகவும் இருக்குது. பட் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெண்ட் வழியாக இந்த லேப்டாப்போட ஹீட்லாம் எமிட் ஆயிரும். ஸோ இந்த லேப்டாப் ஈஸியாக ஹீட் ஆகாது. பிகாஸ் அவங்க கேமிங்காக ஹெவியாக செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லேப்டாப் கேமிங்காக கொடுத்துருக்காங்க. பட் இதனுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 512 GB ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. SSD ஹார்ட் டிரைவ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் நீங்கள் பண்ணுற எல்லா ஃபைல் காப்பி பேஸ்ட் எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துட்டோம். இப்போது இதனுடைய ஆக்சுவல் வியூஸை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த சிஸ்டமை நம்ம செட்டப் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம எப்படி ஃபஸ்ட்டு டைம் செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருங்க. சேம் டைம் இதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த டிஸ்பிளே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் HD TFT LCD டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது 15.6 இன்ச்சஸ் சைஸில் வந்திருக்கு. அண்ட் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 1920 1080 பிக்சல்ஸ் வித் 141 PPA கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப அட்டகாசமான ஒரு ஸ்பெசிஃபிகேஷனாக தான் இருக்குது. தென் இதோட கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் இன்பில்ட் ப்ளூடூத் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் 5 வெர்ஷன் கொடுத்துருக்காங்க. வைஃபை பார்த்தீங்கன்னா 6.1 ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுடைய இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் கீபேடுக்கு அடியில் அழகாக ஒரு லைட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே,
இந்த லேப்டாப் டிஸ்பிளேல மேலே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு அழகான கேமரா கொடுத்துருக்காங்க. 720 பிக்சல்ஸோட ஒரு ஹை டெஃபினிஷன் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஆல்ரைட், இந்த லேப்டாப்பை பூட்டப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 ஹோம் வெர்ஷன் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 64 பைட் கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி நீங்கள் எதிர்பார்த்த அந்த ப்ராசஸரை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இதில் இவங்க ப்ரொவைட் பண்ணிக்கிறது இன்டெல் கோர் i5 ப்ராசஸர், அதாவது 9300H கிளாக் ஸ்பீடு உள்ள 9th ஜென்ரேஷன் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரேம் ரொம்பவே ஃபாஸ்ட்டான 8GB DDR4 ரேம் யூஸ் பண்ணியிருக்காங்க. கிராஃபிக் கார்டு 4GB GDDR6 கிராஃபிக் கார்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே ப்ரோ, இந்த லேப்டாப்பில் என்ன தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. டச்பேட் ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர் ஒன்று கொடுத்துருக்காங்க. டச்பேடில் பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ரீடர் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபிங்கர் பிரிண்ட் ரீடரில் நீங்கள் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்டை சென்சாராக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் லேப்டாப் ஆன் பண்ணும்போதெல்லாம் லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுக்காம ஃபிங்கர் பிரிண்ட் நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் இந்த லேப்டாப் ஓப்பன் ஆயிடுது. ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த லேப்டாப்பில் இருக்குது. உங்களுக்கு 1 இயர் இன்டர்நேஷனல் வாரண்ட்டி அண்ட் டொமஸ்டிக் வாரண்ட்டியும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபிசிக்கல் டேமேஜுக்கு கிடையாதுங்க. ஓகே நண்பர்களே, நீங்கள் இந்த லேப்டாப் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? ஒருவேளை இது போல் டிஃப்ரெண்ட்டான ஹை எண்ட் வேரியண்ட் உள்ள ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் என்ன லேப்டாப்ங்கிறத கமெண்ட்டில் போடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த லேப்டாப் சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை லேப்டாப் யாரும் வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் நம்ம சேனல்ல எக்கச்சக்கமா இருக்குது. அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கும் வரை காத்திருங்கள்.